மொத தடையம் கிடைச்சிருச்சு. அவனுக்கு ஒரு கால் உடைஞ்சிருக்கு. அப்படின்னா மொத அசுரனுடைய ஒரு கால் போலி. நீங்க அவனை பார்த்ததும் அதான் நம்ம நாட்டோட எதிரி அந்த தேச துரோகி. அவனை நீங்க பார்த்ததுமே அவன் தேச துரோகின்றத கண்டுபிடிச்சிருங்க. அவனோட முகம் இந்த அசுரனோட முகத்துக்கு வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு அசுரர்கள் கிடைக்க கிடைக்க அவங்க முகம் இந்த பெயிண்டிங் வந்துட்டே இருக்கும். அவங்க அழிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நாட்டுக்கு பேராபத்து, எதிரி நாட்டோட சதி திட்டம். என்னதான் சொல்ல வர அவன்? இந்த பாதி பேப்பர்ல என்னதான் எழுதியிருக்கோம்? ஒருத்தன் மெசேஜ் கொண்டு வந்தானே, அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா உங்களுக்கு? இல்ல சார், இது வரைக்கும் எதுவும் கண்டுபிடிக்கல. அப்ப கண்டுபிடிங்க. ஹரி அப், மேக் இட் ஃபாஸ்ட். சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்ம நாட்டுக்கு இப்போ ஆபத்து. நம்ம நாட்டோட ஒவ்வொரு உயிரும் நம்ம உயிரோட விலை மதிப்பானது. புரியுதா? அவங்கள காப்பாத்துறது தான் நம்ம தர்மம். என் மனசு என்ன சொல்லுதுன்னா, இந்த மெசேஜுக்கும் இப்ப நடந்துட்டு இருக்க பெருந்தொற்றுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு. ஐயோ, இப்ப பார்த்து இது அருந்து போச்சே. விஷயம் தெரியுமா? அந்த ஊர்ல மொத்தம் 5 பேருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சான். ஆமா, இந்த பெருந்தொற்று ரொம்ப வேகமா பரவுது. அதனால நீங்க திரும்ப திரும்ப கையை கழுவிக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்ல, இந்த நோய் இருக்குதே, இது ஒருத்தருக்கு வந்து அவங்க இன்னொருத்தரை தொட்டா அவங்களுக்கும் பரவுமா. அதனாலதான் சொல்றேன், கையில இருக்கிற கிளவுஸை கழட்டாதீங்க. சரி, வேலையை பாருங்க. ஹே ஹலோ, ஏய் பியூட்டி பார்லர், நீ எங்க போயிட்டம்மா? மேக்கப், ஹேர் ஸ்டைல் எல்லாம் நானே பண்ண வேண்டியதா இருக்கு. விட்டா என்னையும் அடுத்தவங்களுக்கு பண்ண சொல்லிடுவாங்க போல. சீக்கிரம் வா வா. இல்ல, நான் என்ன இங்க பாரு, என்ன பார்த்தா 21 வயசு மாதிரி தெரியணும். அதோட ஒரு நாள் அதிகமா தெரிஞ்சாலும் நீ இங்க இருக்க மாட்ட, புரியுதா? சீக்கிரமா ஆரம்பி. சரி, முதல்ல நீ என்ன பண்ண போற? மேக்கப் பண்ணுவியா, ஹேர் பண்ணுவியா, இல்ல டச் அப் பண்ணுவியா? சரி, முதல்ல நீ ஒண்ணு பண்ணு, நெயில் பாலிஷ்ல இருந்து ஆரம்பி. அட பண்ணுமா, சீக்கிரம் பண்ணு, எனக்கு நேரம் ஆகுது. அழகா மேக்கப் பண்ணு, நான் பார்க்க ஹீரோயின் மாதிரியே இருக்கணும். பண்ணு, சீக்கிரம் பண்ணு. இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? சீக்கிரம் பண்ணுமா. அட சீக்கிரம் பண்ணு. அரே வில்ல, என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க நீ? நெயில் பாலிஷ் நெயில்ஸ்ல போடணுமா இல்ல கையில போடணுமா? இது கூட உனக்கு தெரியாதா? இரு, இப்பவே உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கறேன். இரு. மேனேஜர். எஸ் மேடம். மேனேஜர், நீங்க எப்படி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இவளுக்கு நெயில் பாலிஷ் போட கூட தெரியல. யார் இவ? சாரி மேடம், நான் வர லேட் ஆயிடுச்சு. மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீதான் பார்லர் பொண்ணா? அப்போ இவ யாரு? மேம். ஓ, சரி சரி சரி, இப்ப புரிஞ்சிடுச்சு. கல்யாண வீடாச்சே. அதான் யாருக்கும் தெரியாம ரகசியமா மறைஞ்சு வந்து இங்க இருந்து திருடிட்டு போலான்னு பாக்குறியா? நீ இந்நேரம் கண்டிப்பா ஏதாவது இங்க இருந்து திருடி இருப்பியே. முதல்ல நீ இங்க உட்கார், எங்கேயும் போயிடாத. இவள பாத்துக்கங்க, எங்கேயும் போயிடாதீங்க. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி, சீக்கிரமா இந்த பொண்ணை செக் பண்ணுங்க. இவ கண்டிப்பா ஏதாவது திருடி வச்சிருப்பா. சீக்கிரம் பாருங்க, கவனமா செக் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஒழுங்கா பாருங்க. மேடம், நானும் திருடி இல்ல, நான் எதையும் திருடல. எங்க ஜாப் இருக்குன்னு சொன்னாங்க, அதோட இந்த அட்ரஸ் தான் கொடுத்தாங்க. அதனால மேடம், இவங்க பேக்குக்குள்ள எதுவும் இல்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லையே. இது பெரிய கல்யாண வீடுன்னு சொன்னாங்க. எங்க ஹெல்ப்பர் ஜாபுக்கு ஆள் வேணும்னு கேட்டாங்க, அதான் நான் வந்தேன். இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சார், எனக்கு இந்த ஜாப் நிச்சயம் வேணும் சார், ப்ளீஸ் சார். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நீ முதல்ல வெளியில வா. கிளம்பு. சீக்கிரம் கூட்டு போங்க. போமா. ஓ, அவ மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். சார், ஐம் சோ சாரி சார். இனிமே இப்படி நடக்காது சார். ப்ளீஸ் எனக்கு வேலை கொடுங்க சார். இந்த வேலை எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். சார் ப்ளீஸ் சார். சரி, இவங்கள வேலைக்கு வச்சுக்கோ. எக்ஸ்ட்ரா 1-2 ஆளை வச்சினா ஒண்ணு கெட்டு போகாது. எல்லாம் கெட்டு போயிடும். இவ ஏதாவது வேலையில சொதப்புனான்னு வச்சுக்கோங்க, நான் ரிஷப் கிட்ட சொல்லி சம்பளத்தை கட் பண்ணிடுவேன். வந்துட்டோம். நாட்டுக்கு ஆபத்து, ஆனா யாரால?
யாரா இருக்கும்? யாரால ஆபத்தா இருக்கும்? ப்ரோ வாட் இஸ் திஸ்? இனி கூட வேலையா உங்களுக்கு? அண்ணே உனக்கு மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு எனக்கும் நிச்சயம் தான். கிளம்பு, பட்டனை போடு. என் தம்பி, நீ இன்னும் சின்ன பையனா? இன்னைக்கு கூட என்ன பட்டன் போட்டு விட சொல்ற? ஜஸ்ட் க்ரோ அப் டூட். அண்ணன் சொல்ற வாக்க யார் தான் கேட்காம இருப்பாங்க? சட்டுப்புட்டு நீயும் ரெடி ஆகுதுண்ணே. ரீமாவும் ரியாவும் 2 பேரும் உங்க ஃபேமிலியோட வராங்க. ரெடி ஆயிடுனே. சரி வரேன். இந்த ஷெர்வானியை மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துட்டோமா? அவர் பேர் ரிஷப். மேல ரைட் சைடுல அவருடைய ரூம். கமான் ஹரி அப், சீக்கிரம் போமா, ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற ஷெர்வானி அவருடையது இல்ல. சிவபெருமானே, ஒரு முறை தப்பிச்சிட்டேன், இனி எந்த தப்பும் பண்ணவே கூடாது. அப்புறம் என்ன வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. இந்த மாதவன் ஏன் திரும்ப திரும்ப கால் பண்றான்? இவனே என்ன வேலையை விட்டு தூக்க வச்சிடுவான் போல. நீயா? நீ என்ன பண்றீங்க? சார், அது வந்து நான் இங்க வேலை பண்றேன் சார். சாரி சார், அது மேனேஜர் என்கிட்ட மாப்பிளைக்கு ஷெர்வானே கொடுக்க சொல்லி நான் தான் மாப்பிள்ள. தேங்க்யூ. சார், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? இல்ல, நான் பக்கத்து வீட்டுல இருக்கேன். சும்மா ட்ரெஸ் மாத்தலான்னு வந்தேன். புரியுதா? சரி, எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லு. நீ இங்கே தானே வரணும், எதுக்கு வழியிலே இறங்குனாங்க? அது வந்து அது சார், நீங்க இங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது சார். அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. ரியலி சாரி சார். போய் ஒழுங்கா உண்மையை சொல்லு, என்ன விஷயம்? சார், இந்த அட்ரஸ் தான் கொடுத்தாங்க. இங்க ஜாப் பண்ண தான் வந்தேன். உண்மைதான் சார் சொல்றேன். சார் ப்ளீஸ், மேனேஜர் கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஆனா நீ ஏய், இந்த பொண்ணு நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே, ஆனா எங்க? ஏய், அது பாத்தியா? வாங்க வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம். வாங்க வாங்க பாப்பா, வந்து கட்டிப்பிடி. அங்கிள் அப்படியே இருந்துக்கோங்க, பிகாஸ் சோஷியல் டிஸ்டன்சிங். வெளியே நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல, பெருந்தொற்று பரவிட்டு இருக்கு. ஸோ ப்ரிகாஷனா இருக்கணும், நல்லதானே? நான் இப்படிலாம் பண்ணி நோயை பரப்ப விரும்பல, அதான். நாம இன்னைக்கு உறவாக அதனால நம்ம இனிமே எல்லாம் ஒண்ணு. அதனால இனிமே எதை பத்தியும் கவலைப்படாம கட்டி பிடிக்க போறேன். தேங்க்ஸ் டு காட், 2 பேரும் நல்லா இருக்கு. அங்கிள், உண்மையிலேயே எங்களை காப்பாத்தின பொண்ணுக்கு தான் நாங்க தேங்க்ஸ் சொல்லணும். அந்த பொண்ணு திடீர்னு பாம்பாயிட்டா அங்கிள். நாகினி கதைய நாங்களும் கேட்டோம். பேபியும் புனிதனன்னு சொன்னாங்க. ஊர்வசி, வா 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 வா, உள்ள வா. வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நாகினி இருக்கிறது உண்மைதான். என்ன சீமா இருக்குல்ல? அட என்ன நீ பாத்தியா? ஆண்டி அங்கிள், டோன்ட் டெல் மீ நீங்களும் இதெல்லாம் நம்புறீங்கன்னு. நீங்களும் நாகினி குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்களா? அங்கிள், நீங்க எவ்வளவு பெரிய ஆர்ம் ஸ்டீலர், இந்தியன் ஆர்மிக்கே ஆர்ம் ஸ்டீல் பண்றீங்க, நாட்டுக்காக எவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இவன் சொல்ற டுபா ஒரு கதையை நம்புறீங்களே. இது நியூ டிசைன். செல்ல பாட்டி இருக்காங்க, இவங்க இந்த கதையை நம்பலாம், நீங்களுமா? இவன் தான், இவன் சொல்ற இந்த கதையெல்லாம் எல்லாரும் நம்புறாங்கன்னு இஷ்டம் போல கதை விட்டுக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் நம்பாதீங்க. ஐயோ, அது உண்மைதானா? யாரு நாகினி? எடா, இவன் மனசுக்குள்ள சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருக்கால, அவதான். ஆஹா ரிதீஷ், கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண நாகினின்னு சொல்லக்கூடாது. அண்ணன் தான் சொன்ன, நான் சொல்லலையே. உண்மையாவே நாகினிய பாத்தீங்களா? அடட, நாகினி எல்லாம் எதுவும் இல்ல அங்கிள். வழியில ஒரு கயிறு கடந்துச்சு, அதை இவன் பாம்புன்னு நினைச்சு பயந்துட்டே இருக்கான். இவன் இஷ்டம் போல கதையும் விட்டுட்டு இருக்கான். அங்கிள், நீங்க அண்ணன் ஆர்கியூ பண்ணாதீங்க. அவன் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவான். மூட நம்பிக்கைன்னு எதுவுமே கிடையாது. அனுபவப்பட்டவங்க நம்புறாங்க, நம்பாதவங்க அனுபவப்படுவாங்க. இதெல்லாம் காலங்காலமா நாங்க நம்பிட்டு இருக்கிற நம்பிக்கைகள். சிட்டில இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் புரியும். ஆனா இந்த கிராமத்துல நாகினி சுத்ரா. எப்போ எந்த வடிவத்துல வருவான்னு யாரும் சொல்ல முடியாது.
நான் சொல்லவே Excuse me. மறந்துட்டேன். அந்த சில்க் saree இருக்குல்ல, ஊர்வசி உன்னோட பொண்ணுங்க எங்க காணோம்? எங்க அவங்க எங்க அவங்க? இது வந்துட்டாங்க. சீக்கிரம் கண்டுபிடிங்க. சாரி, நான் உங்களை பார்க்கல. நீ பார்க்கறதே இல்ல. இதான் உன்னோட ப்ராப்ளமே. நான் உன்னோட ஃபேவரட் கலர் போட்டிருக்கிறத நோட்டீஸ் பண்ணியா இல்லையா? என் கண்கள் எப்பவும் ஒன்னதான் தேடுது அப்படிங்கறதாவது நீ நோட்டீஸ் பண்ணியா இல்லையா? அடிக்கடி காணாம போயிடுற ரிஷப், எங்க மாயமா மறையிற? பட் லிசன் நவ் பேபி, நம்ம 2 பேருக்குள்ளேயும் இனிமே எந்த ரகசியமும் கிடையாது. நமக்கு கல்யாணம் ஆக போகுது. நான் உன்னோட பெட்டர் ஆஃப் ஆக போறேன். ரீமா, அது we are friends. நான் உங்ககிட்ட எதுவுமே மறைக்கல. ஜஸ்ட் a work call, அவ்வளோதான். ரிஷப், நம்ம நண்பர்கள் தான், நான் ஒத்துக்கிறேன். நமக்கு கல்யாணம் ஆக போகுது. இனி நம்ம ரொமான்டிக்கா பழகலாம். நான் உங்ககிட்ட சொன்னல, we are just friends. உனக்கு என்ன சின்ன வயசுலேருந்தே தெரியும், அது அரேஞ்ச் மேரேஜ் கூட. ஆல் ஆஃப் அ சடன் என்னால் ரொமான்டிக்காலாம் ஆக முடியாது, புரியுதா? நான் ஒன்று ரோமியோ டைப்லாம் கிடையாது. அப்படி இருந்தால் நான் உனக்கு ஃப்ளவர்ஸ், சாக்லேட்ஸ் இதெல்லாம் கொடுத்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன். அப்படிலாம் இல்லை. அது எதையும் நான் கேட்கல.